அன்றியும் பரலோக ராஜ்யம் கவனிங்க. मत्ती पुस्तक में चैप्टर 13 में वचन 44 में அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறார். स्वर्ग का राज्य खेत में छिपे हुए धन के समान है, जिसे किसी मनुष्य ने पाकर छिपा दिया और मारे आनंद के जाकर और अपना सब कुछ बेचकर उस खेत को मोल लिया. அந்த மனுஷன் அதை கண்டுபிடித்த உடனே அவன் என்ன செய்கிறான்? எல்லாவற்றையும் விற்கிறான். ஆனால் அவனுக்கு ஏதோ நிறைய இருந்திருக்குது. அதையெல்லாம் கொடுத்தாவது இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். जब मनुष्य स्वर्ग को राज्य छिपे हुए को खोजे तो सब कुछ बेचकर उसे लेने के लिए तैयार होता है. அந்த மனிதனிடத்திலே நிறைய இருந்திருக்கிறது. उसके पास कई धन दौलत है. ஆனால் அவை எல்லாம் இப்பொழுது இதை பெற்றுக்கொள்வதற்காக அதை இழக்க தீர்மானித்திருக்கிறார். पर वह क्या डिसाइड करता है? स्वर्ग का राज्य पाने के लिए सब कुछ बेचने को तैयार होता है. பரலோக ராஜ்யம் என்பதும் இந்த பூமியிலே நாம் அநேகவற்றை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் கூட வரலாம். ஆனால் இழக்க கூடாத ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் எது அப்படின்னா நித்திய ஜீவன் மட்டுமே. अगर हमारे पास सब कुछ है, उसे खोने के लिए तैयार होना चाहिए उस मनुष्य के समान स्वर्ग के राज्य पाने के लिए. ஒரு நிலத்திலே மறைந்திருக்கிற ஒரு பொக்கிஷத்தை எப்படியாவது தனக்கு உரித்தாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திற்காக எல்லாவற்றையும் விற்று இழந்தாலும் பரவாயில்லை, நான் அதை வாங்கிக் கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், எனது ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் அந்த மனுஷனுக்கு எப்படி வந்ததோ அதே போல இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுவதற்காக வாஞ்சியோடு ஓடி வந்திருக்கிற உங்களுடைய மனநிலையும் என்னுடைய மனநிலையும் உலகத்தில் இருக்கிற அனைத்தையும் இழந்தாவது இதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் இருப்போமானால் உங்களுக்கு பரலோகத்திலே மிகுந்த பலன் உண்டு என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. वो मनुष्य के तरह हम भी यहाँ आए हैं. ये संसार में सब कुछ है हमारे पास, उसे बेचकर और कौन कर स्वर्ग के राज्य पाने के लिए तैयार होते हैं. तो हम भी वो मनुष्य की तरह है.